இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். ஸோ அதை பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் வந்து பயங்கரமாக ஹைப்பாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்பயும் ஹைப்பாக இருக்கு. ஆனால் அங்கே நடக்கிற அரசியலும் இங்கே நடக்கிற அரசியலும் வந்து வேற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரு மேட்ச், ஒரு ஸ்போர்ட்ஸ் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஒரு மரியாதை செலுத்துற மாதிரி தான். ஸோ நம்ம வந்து ரெண்டு பேரும் ரெண்டு அணிகள் வந்து மோதுது. மோதி முடிச்சு விளையாடி முடிச்சுட்டு பாராட்டியை தெரிவிக்கும் போது கை கொடுக்குறது வந்து இயல்பு. இல்லை கை கொடுக்க மாட்டேன், நீ வந்து இப்படி பண்ணிட்டீங்க, இந்த இது மாதிரி பண்ணிட்டீங்கன்றது ஓகே, அது தீவிரவாதி நாடு தான். இந்தியா மேல பிரச்சனை பண்ணாங்க தான், பண்ண அது மாதிரி விஷயங்கள் நடந்ததுதான். இருந்தும் ஸ்போர்ட்ஸ்னு வந்து வந்துச்சுனாக்கா அதுல வந்து ஜாதி, மதம், இனம், மொழி எதுவுமே கிடையாது. விளையாட்டுல திறமை மட்டும்தான் இருக்குமே தவிர மற்ற விஷயங்களுக்கு வந்து இடமே கொடுக்க கூடாது. அது அரசியலும் நடக்கக்கூடாது. ஸோ அப்படிதான் இப்ப இருக்கிற காலகட்டம் வந்து ஸ்போர்ட்ஸை வந்து ஒரு கண்ணியமான ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து தரைக்குறைவா போயிட்டு இருக்கு. ஏன்னா இது இந்தியா சைடும் சரி, பாகிஸ்தான் சரி, ரெண்டுமே சரி கிடையாது. அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும் போதே தேசிய கீதம் பாடுது, நம்மளோட தேசிய கீதமும் பாடுது. அப்ப இருக்கும்போது பெரும்பாலான பாகிஸ்தான் மக்களும் வந்து எழுந்து நிக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய பிளேயர்ஸ் வந்து எழுந்து நிக்கிறாங்க, ஒரு மரியாதை செலுத்துறாங்க. எதுக்காக? இது வந்து ஸ்போர்ட்ஸ். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப்கானிஸ்தான் டீமை வந்து பயங்கரமா கொண்டாடுறோம். ஆப்கானிஸ்தான் டீம் முதல் யாரு? அதுவும் ஒரு காலகட்டத்துல ஒசாமா பின் லேடன் என்ற ஒரு பெரிய தீவிரவாதி இருந்தால அவனோட ஊரே ஆப்கானிஸ்தான் தான். எல்லா திருமுழு எல்லா விஷயமும் பண்ணிட்டு ஆப்கானிஸ்தான் தான் வந்து தஞ்சம் அடைவான். தாலிபான்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தாலிபான்களுடைய கூடாரமே அந்த நாடுதான். ஏன் நம்ம இப்ப வந்து ஒரு துரேந்தர்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல ஸ்டார்டிங்ல இந்திய விமானத்தை கடத்தின்னு போயிட்டு எங்க போய் வச்சிருந்தாங்க? காபூல் என்ற ஆப்கானிஸ்தான்ல தான் வச்சு இந்த விமானத்தை வந்து அங்கதான் வச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நம்ம வந்து ஆப்கானிஸ்தான் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அப்படின்னு, அதுவும் தீவிரவாதி தானே. அதை மட்டும் இப்படி வந்து கொண்டாடுறோம். ஏன்னா இப்ப மாறிட்டாங்க. ஒரு நீங்க கேள்வி கேட்கலாம், இப்ப மாறிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வந்து டீம் வந்துச்சு, வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்ட்டு. பாகிஸ்தான்லயும் பாத்தீங்கன்னா சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் தீவிரவாதிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பாகிஸ்தான் வீரர்களுக்கும் சரி, அதுக்கும் தீவிரவாதிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பா மெயின்டைன் பண்ண. ஏதாவது கட்டி பிடிச்சி தழுவிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. சப்போஸ் நம்மளால ஒரு சின்ன கை குலுக்கல், அதுல வந்து ஒரு பெருசா ஒண்ணுத்தையும் நம்ம இழக்க மாட்டோம். ஸோ இதை நீங்க சொல்லலாம், இது ஆய்ந்தா இருந்தாலும் நாட்டு பற்று ஒன்று இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து உடையக்கூடாதுன்ட்டு சொல்லலாம். நாட்டை பற்றை விட மனிதாபிமானமும் ஒண்ணு இருக்கு. அது வந்து இந்தியர்களுக்கு வந்து அதிகம். ஏன்னா இங்கதான் வந்து விவேகானந்தா அவர்கள் வந்து இருந்தாரு, இங்கதான் வந்து மகாத்மா காந்தி அவர்கள் இருந்தாங்க, இன்னும் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க. ஏன்னா இந்தியா வந்து உலகத்திலேயே வந்து மனிதாபிமானத்துக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு வந்து இந்தியர்கள் மட்டும்தான் தவிர வேற யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாமளே இப்படி பண்ணலாமா? சரி ஓகேங்க, இப்ப வந்து தீவிரவாதி அந்த பக்கம் பண்றாங்க, நாம வந்து கை கொடுக்க மாட்டோம், இது பண்ண மாட்டோம், விளையாட வர மாட்டோம், ஐபிஎல் வந்து விளையாட விட மாட்டோம்ன்றது ஓகே, எல்லாமே கரெக்ட் தான். தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகம் வந்து பயங்கர பிரச்சனை. ஏன்னா அவன் தண்ணி தர மாட்டான், தமிழ்நாடு இட்டு அடிக்க வரான். அப்படின்னு பார்க்கும்போது நாம வந்து எதுக்கு அங்க போயிட்டு விளையாடுறோம்? ஐபிஎல் சிஎஸ்கே ஆர்சிபி எது விளையாடுறோம்? இவன் வந்து இவங்க அடிக்கிறான், தண்ணி தர மாட்டான்ட்டு ஏன் விளையாட மாட்டோம்னு சொல்லலாம்ல, ஏன் சொல்ல மாட்டோம்? சரி ஓகே, நீங்களும் சொல்லலாம், நம்மளும் இந்தியர்கள் ஒன்னா இருக்கணும், இதெல்லாம் வந்து நமக்குள்ள வந்து அண்ணன் தம்பி மாதிரி அப்படின்னு. இந்த தமிழக மீனவர்களை கூட தான் சுட்டு சொல்றாங்க, கைது பண்றாங்க. எதுக்கு வந்து பிரச்சனை பண்றீங்க? எங்க மீனவர்களை வந்து நீங்க சுட்டாக்கா உங்ககிட்ட வந்து நாங்க வந்து ஐபிஎல் உங்களை விளையாட விட மாட்டோம், உங்ககிட்ட வந்து கை கொடுக்க மாட்டோம், கிரிக்கெட் மேட்ச் விளையாட மாட்டோம், எதுக்கு நம்ம சொல்லணும்? ஏன்னா வந்து தமிழர்கள்னாக்கா வந்து உங்களுக்கு வந்து இலக்காரம். ஓகே, தமிழர்களே பாகிஸ்தான் கர்நாடகா இது எல்லாமே விட்டுருங்க. இது வந்து நான் சொல்றது உங்களுக்கு சிரிப்பாக கூட இருக்கலாம், ஆனா நான் சொல்றது ஒரு சின்ன கற்பனை. ஒண்ணு இல்லை, இப்போ வந்து நம்ம ஒரு எல்லாமே ஒரு உலகமா இருக்கிறோம். இதே வேற ஒரு ஏலியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வராங்க, அவங்க வந்து இப்போ நாங்க வந்து கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறோம், நீங்க வந்து ஜெயிச்சிட்டாக்கா உலகத்தை அவங்க கையில விட்டுறோம் அப்படின்ட்டு ஒரு பெட்டு கட்டுறாங்க. அப்படிங்கும்போது சிறந்த வீரர்கள்லாம் வந்து ஒண்ணு கூடிய ஒரு டீம் வந்து நம்ம உருவாக்குறோம். அப்படிங்கும்போது பாகிஸ்தான்ல இருந்து ஒரு 2 பேரை வந்து உள்ள கொண்டு வரும். பாகிஸ்தான் வந்து எங்க கூட வந்து தீவிரவாத தாக்குதல் பண்ணிச்சு, இது வந்து நாங்க வந்து விட்டு, அதனால வந்து அவங்க வந்து கை கொடுக்க மாட்டோம், விளையாட மாட்டோம்ட்டு வர முடியுமா? ஸோ ஸ்போர்ட்ஸ்ன்றது வேற. அது வந்து அதுக்குள்ள வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வர்றது சுத்த ஒரு பைத்தியகாரத்தனம். ஸ்போர்ட்ஸுக்கு அது நல்லாவே கிடையாது. ஸோ இதுதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன கருத்து வந்து எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஊத்துங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். டாடா பாய்.